ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லைட் மோட் அண்ட் டார்க் மோடை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, டோகிள் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி டே 7 ஆஃப் 100 days ஆஃப் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு 7 days 1 week கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ ஃபீல் ப்ரௌட் ஆஃப் தட். தென் வாங்க டக்குன்னு போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ப்ராஜெக்டோட அவுட்புட் இதுதான். லைட் மோட் அண்ட் டார்க் மோட் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். நம்ம டிஃபால்ட்டாக வந்து டார்க் மோட் வச்சுருக்கோம். தென் நான் டாகிள் பண்ணுறப்ப லைட் மோடாக சேஞ்ச் ஆகும். டே டைமை வந்து சன் இண்டிகேட் பண்ணுது, நைட் டைம் வந்து மூன் இண்டிகேட் பண்ணுது. அவ்வளோதான் நம்மளோட அவுட்புட். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம கோடிங் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரே ஒரு காம்போனன்ட் தான் எழுதியிருக்கோம். ஸோ இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் இல்லாதனால நம்ம ஒரே ஒரு காம்போனன்ட் போதும் இதுக்கு. இதில் யூஸ் எஃபெக்ட் இதெல்லாம் வந்து ரியாக்டோட ஹூக்ஸ். நம்ம வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எழுதணும்னாலே இந்த யூஸ் பண்ணி தான் ஸ்டேட்டை அப்டேட் பண்ணுவோம். இது ஒன் ஆஃப் த ஹூக் இன் ரியாக்ட். ஓகேவா, நம்ம இங்கே ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எழுதியிருக்கோம். இதில் வந்து 2 காம்போனன்ட், ரியாக்டில் வந்து 2 காம்போனன்ட் இருக்கும் கைஸ். ஒன்று வந்து கிளாஸ் காம்போனன்ட், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். கிளாஸ் காம்போனன்ட் இப்போ மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது இல்லை, எல்லாருமே ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் நம்ம ப்ராஜெக்டை ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்லேயே பண்ணியிருக்கோம். இங்கே லைட் டார்க் மோட் இதுதான் நம்மளோட ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டோட நேமு. இங்கே நம்ம ஒரே ஒரு ஸ்டேட் தான் வச்சுருக்கோம், இஸ் டார்க் மோட். இது டார்க் மோடா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு ஸ்டேட் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக செட் இஸ் டார்க் மோட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸ்டேட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நான் இதை ட்ரூன்னு சேவ் பண்ணிக்கிறேன். அதனால தான் நீங்கள் வந்து நான் ப்ரோக்ராம் ரன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது டார்க் மோடாக இருக்குது. சப்போஸ் நான் இங்கே வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்க்குறது வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. ஓகே, ஃபால்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து லைட் மோடு இருக்குது. பிகாஸ் நம்ம வந்து டார்க் மோடை ஃபால்ஸ்னு நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே நான் இப்போது திரும்ப ட்ரூனே மாற்றிடுறேன். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறத பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டேட்டை வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கோம். தென் நம்ம வந்து டோகிள் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனை இங்கே எழுதியிருக்கோம். டோகிள் மோடுன்னு போட்டுட்டு டாகிள் மோடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா செட் இஸ் டார்க் மோட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த ஃபங்க்ஷனில் கால்பேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸ் மோடு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வந்து நாட் ப்ரீவியஸ் மோடாக மாற்றணும். இப்போ நாட் போடுறப்ப என்ன ஆகும்னா ட்ரூன்னு இருக்கிறத நம்ம இங்கே வந்து டாகிள் பண்ணுறப்ப ஃபால்ஸாக மாறிடும். இப்போ சப்போஸ் அங்கே ஃபால்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா இங்கே டாகிள் பண்ணுறப்ப ட்ரூவாக மாறிடும். ஸோ ட்ரூ ஃபால்ஸ் ஆல்டர்னேட்டிவாக வருது. இதுதான் டார்க் அண்ட் லைட் மோடுக்கான கான்செப்ட். இதை இந்த மாதிரி நீங்கள் வச்சு எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்லனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம இங்கே ரெண்டரிங் பண்ணுறதுக்காக டிவ் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே கிளாஸ் நேம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஸ்டைலிங்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். தென் இங்கே ஆப்புன்னு சொல்லி நான் ஒரு ஸ்டைல் எழுதியிருக்கேன். சிஎஸ்எஸில் பார்த்தீங்கன்னா ஆப்புக்கான ஸ்டைல் இருக்கும். தென் நம்ம டாகிள் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா லைட் வரும், டாகிள் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா டார்க் வரும். இது வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ரெண்டரிங் பண்ணுறோம். உங்களுக்கு கண்டிஷனல் ரெண்டரிங் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிஷனல் ரெண்டரிங்னா ஒன்றும் இல்லை, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி ரெண்டர் பண்ணுறது தான். லைக் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஸோ இங்கே வந்து எனக்கு ட்ரூ இருந்துச்சுன்னா நான் இங்கே டார்க் மோடை ரெண்டர் பண்ணுவேன், இங்கே ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா நான் லைட் மோட் ரெண்டர் பண்ணுவேன். ஓகே, டார்க் மோடுக்கு நான் இங்கே சிஎஸ்எஸ் எழுதியிருக்கேன். app.dark வந்து எனக்கு பேக்ரவுண்ட் வந்து பிளாக்காக மாறிடணும், என்னோட கலர் எல்லாமே வந்து ஒயிட்டாக மாறிடணும், டெக்ஸ்ட் கலர்ஸ் எல்லாமே. ஓகே, app.light வரும்போது என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட்டாக மாறிடணும், என்னோட டெக்ஸ்ட் வந்து பிளாக்காக மாறிடணும். ஓகேவா, இதுதான் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் கண்டெய்னர், தென் ஹெடரில் வந்து லைட் அண்ட் டார்க் நான் என்னோட H1 யூஸ் பண்ணியிருக்கேன். தென் பேராகிராஃப் உங்களுக்கு தேவையான கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். தென் இந்த ஹெடரை வந்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த டிவ். நெக்ஸ்ட் டிவ்வில் என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம வந்து டாகிள் பண்ணும்போது உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியுதுல்ல, இந்த பட்டனில் நான் அவுட்புட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பட்டனில் உங்களுக்கு கலர் சேஞ்சஸ் தெரியுதுல்ல, இந்த தான் நம்ம இங்கே தான் பண்ணியிருக்கோம். ஸோ டாகிளில் வந்து இஸ் டார்க் மோட் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆக்டிவ் இருக்கும். ஆக்டிவில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் கலர், அதாவது அந்த ரவுண்டுக்கு மட்டும் நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதனால் இங்கே வந்து டார்க் மோட் ட்ரூவாக இருக்கும்போது நீங்கள் அந்த கலர் யூஸ் பண்ணால் ஆக்டிவ்னஸாக பார்க்க முடியுது. அதே இது ஃபால்ஸ்னால் நமக்கு எந்த கலர்ஸுமே நம்ம யூஸ் பண்ணல, டிஃபால்ட்டு ஒயிட் தான் நமக்கு வந்து வருது. ஸோ அவ்வளோதான் இங்கே பண்ணியிருக்கோம். தென் இது வந்து நம்மளோட லாஸ்ட்டு ஐகான்ஸ்னு நான் இங்கே சொல்கிறது இமேஜஸ் தான். நான் வந்து ஐகான்னு கிளாஸ் நேம் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம மூணுக்கும் சன்னுக்கும் நம்ம டாகிளிங் பண்ணுறதுக்காக இங்கே வந்து நான் ஐகான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதுக்கு நார்மலாகவே இமேஜ் டேக்குள்ளே கண்டிஷனல் ரெண்டரிங் பண்ணியிருக்கோம்.
இமேஜ்ன்றது நம்ம HTML CSS பார்க்கும்போதே நம்ம இமேஜ் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த இமேஜில் சோர்ஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இஸ் டார்க் மோட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு மூன் PNG வந்து வரணும். இல்லை இது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு சன் PNG வரணும். சேம் அதே தான் ஆல்ட்டுக்கு நான் இப்போ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா மூன், இல்லை ஃபால்ஸாக இருக்குன்னா சன். தட்ஸ் ஆல். தென் இங்கே கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா மோட் ஐக்கான் செட் பண்ணியிருக்கேன். இந்த மோட் ஐக்கான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து சைஸ் செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வரணும் அப்படின்றத இங்கே செட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, தென் வந்து நீங்கள் app.jsல நீங்கள் ஜஸ்ட்டு இந்த காம்போனண்ட் மெயின் பேரண்ட் காம்போனண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க ஆப்பை. தட்ஸ் ஆல். தேங்க்யூ கைஸ். ஹோப் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.